கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 26/8/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் விடுதலை என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்வதாக. செல்லக்கூடிய இடத்துல தெய்வீக மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் இவரோட வாழ்க்கையில இருக்கட்டும். உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதம் செய்யும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். யோபு 37:5 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கையில அற்புதமும் அடையாளமும் மகிமையும் உண்டாகட்டும். பெரிய காரியத்தை இவருடைய வாழ்க்கையில செய்து பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாகும்படி நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதம் செய்யட்டோமப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.